ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான கூட்டு ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர் பூ, பச்சை பட்டாணி போட்டு அருமையான ஒரு கூட்டு பண்ணுறோம். சாப்பாட்டுக்கு, புளிக்குழம்புக்கு, அந்த மாதிரி தாளித்து சாப்பாடுக்கெலாம் அந்த கூட்டு அருமையாக இருக்கும். இந்த கூட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரக பொடி வச்சுருக்கிறேன், 10 பச்சை மிளகாய் பிளந்து வச்சுருக்கிறேன், தேங்காய் வச்சுருக்கிறேன், வரமிளகா, சீரகம், கடுகு, உப்பு, பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் பூ இவ்வளவும் போட்டு ஒரு அருமையான கூட்டு. இது தேவையான பொருட்கள். 700 கிராம் காய்கறிக்கு போடுறோம். அதுக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றுறோம். இப்போ காயும் தண்ணியும் மட்டமாக இருக்குது. அடுப்பத்தை வச்சுக்கலாம். காய் அரை வேக்காடு வந்தாச்சு. இந்த டைமில் உப்பு போடுறோம், வெங்காயம் போடுறோம். நம்ம ஒரே ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுடலாம். தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். கத்திரிக்காய் ஒரு 20% வேகணும். வேகட்டு அப்புறம் பார்ப்போம். இது ஒரு 10 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், இதை போடுறேன். காய் இந்தளவுக்கு நல்லா குழைய வந்துருச்சு. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லேசாக ஒரு கொதிக்கட்டு லைட்டாக பூண்டு போட்டு தாளித்து ஊற்றோம்னா கூட்டு செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். கூட்டு பார்த்தா அப்படியே அள்ளி சாப்பிட தோணணும். இது அப்படி சப்பாத்திக்கு அப்படி அள்ளி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ கூட்டு இறக்கிடலாம். ஒரு வடச்சட்டி வச்சு தாளித்து ஊற்றிடலாம். காய் சூப்பராக இருந்தாச்சு, இறக்கி வச்சுட்டோம். இப்போ அடுப்பு வச்சு தேங்காய் போட்டு தாளித்து விட்டுறலாம். வடச்சட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 50 ml தேங்காய் வச்சுருக்கிறோம். இதில் பாதி தேங்காய் ஊற்றுறோம், மிச்ச எண்ணெய் பச்சையாக ஊற்றுறோம். 1 டீஸ்பூன் கடுகு போடுறோம். கடுகு பொடியுது. 4 வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 5 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இந்த பூண்டு போட்டோம்னா நல்லா மணமாக இருக்கும் சாம்பார் கூட்டு. 2 கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தாளிப்பதிக்கு உள்ள ஊற்றுறோம். தாளிப்பை போட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டு லேசாக அடுப்பை வச்சுக்கலாம். மிச்சம் வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். இது பச்சையாக ஊற்றுனா சூப்பராக இருக்கும் கூட்டு, அதுக்காக பச்சையாக ஊற்றுறோம். நல்லா தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எல்லாம் முடிஞ்சுது. இவன் தலையில் 2 மல்லித்தலையை போட்டு குழுன்னு 5-6 மல்லித்தலையை போட்டு இறக்கிடுறோம். அருமையான ஒரு கூட்டு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கூட்டு? ஒரு பிட்டு தண்ணி இருக்காது. அப்படியே அள்ளி சாப்பிட தோணும் அந்த கூட்டு. ரகன்னு ஒரு அல்வா பதத்தில் அருமையான ஒரு கூட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மைசா ராஜன்.